ஹாய், வணக்கம். ஸோ இப்போ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா, தின இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பரில் ஒரு எடிட்டோரியல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி புதிய நெல் பயிர் திட்டங்கள் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருந்தாங்க. அதாவது உலகின் முதல் மரபணு மாற்றப்பட்ட, அதாவது ஜீனோம் எடிட்டட் அப்படின்னு சொல்லுவோம், ஜீனோம் எடிட்டட் நெல் பயிர் வகைகளை வந்து நம்ம -5 + 10 அப்படின்னு ஒரு திட்டம் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ICAR இந்திய வேளாண் தொழில்நுட்ப கழகம் அப்படின்னு படிப்போம், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச். அவங்க வந்து மே 4 2025 இந்த மே மந்த்ல வந்து இதை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டுனா, கம்மி பரப்பளவில் அதிகமான விளைச்சல் தரக்கூடிய அளவு நெல்லை வந்து நம்ம ஜீனோம் எடிட் பண்ணியிருக்கோம். அதாவது அதிக விளைச்சல், கொஞ்சமான ஹெக்டர்ல 100 ஹெக்டர் பயிரிட்டு இருந்த இடத்துல இப்போ வெறும் ஒரு 50 ஹெக்டர் பயிரிட்டாலே நமக்கு வந்து ஒரு நல்ல அந்த 100 ஹெக்டர்ல கிடைச்ச அதே அவுட்புட் வந்து கிடைக்கும். அப்போ பரப்பளவு குறையும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து நம்ம வேற என்ன விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ட்டுனா, இப்போ முன்னாடி 100 ஹெக்டர்ல நம்ம பயிரிட்டு இருக்கோம், அது வந்து இப்போ பரப்பளவு குறைஞ்சிருச்சு, ஆனா அதே அளவு அவுட்புட் கிடைக்குது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய நிலத்துல நம்மளால வந்து நம்ம அதிகமா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்களோ அல்லது வந்து இந்த பருப்பு வகைகள், இது மாதிரியான தேவைக்காக, உணவு அந்த தானியங்கள் தேவைக்காக நம்ம வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்றதுனால ஏற்படக்கூடிய செலவை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல அந்த மாதிரி அரசு விருப்பப்பட்டா மட்டும் எல்லாரும் வந்து அதை பயிரிட மாட்டாங்க. நிறைய லாபம் தரக்கூடிய மெத்தட்ல அது வந்து அமையணும். இப்ப நெல் வந்து தரக்கூடிய லாபம் அளவுக்கு, ஈவன் நெல்லுக்கு கிடைக்கிற MSP அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் வித்துக்களுக்கோ அல்லது வந்து பருப்பு வகைகளுக்கோ MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து கிடைக்கிறது. ஈவன் அந்த லிஸ்ட்ல இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு அதுல வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ அது சார்ந்த ஒரு திட்டம் எல்லாம் தீட்டப்படும் போது லாபம் தரும் பயிர் வகையாக அது மாறினாதான், உண்மையிலேயே லாபம் தரும் பயிர் வகையாக அது மாறினாதான் எல்லாரும் வந்து அந்த எண்ணெய் வித்துக்களோ மீத இருக்கக்கூடிய ஹெக்டர்ல அதை வந்து விளைவிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அனாலிட்டிக்கலா அதை வந்து பேசியிருந்தாங்க. இதுல நிறைய ஃபேக்சுவல் டேட்டாவும் இருக்கு. அதே சமயத்துல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் தேவையான மிக முக்கியமான டேட்டாஸும் இருக்கு. ஸோ தினமும் காலையில 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள நம்மளோட எக்கனாமிக்ஸ் லைவ்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாடு ஜியோகிராஃபி சார்ந்த பாயிண்ட்ஸ் படிப்போம். அது கூட சேர்த்து இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில 7 மணி to 8 மணிக்குள்ள நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போறோம். ஸோ அதுல வந்து சந்திப்போம். தொடர்ந்து வந்து நீங்க வந்து அந்த கிளாஸஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.